சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய தற்போது நாம் பேச போகிற மிக முக்கிய விவகாரம் சர்வதேச அளவில் தற்போது உலுக்கி இருக்கக்கூடிய இந்த போர் களச்சூழல்கள். இதில் யார் வெற்றி யார் தோல்வி என்பதை விட கள நிலவரத்தை குறித்து பேசுவதற்கு நாம் இப்போ அமர்ந்திருக்கிறோம். முதற்கன ஒரு செய்தி என்னவென்றால், இஸ்ரேலில் 10,000த்திற்கு மேற்பட்டவர்கள் நாட்டு முழுவதும் வெளியே வந்து நெதன்யாகு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை தொடங்கிவிட்டார்கள். அது உலக மீடியாக்களில் பெரும் செய்தியாக வந்தது. வழக்கம் போல் மேற்கத்திய மீடியாக்கள் ஒரு தரப்பிலே தன் செய்திகளை வெளியாகி கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் இந்த போரில் நாம் ஏற்கனவே சொல்றது இந்த போர் முடிந்தவுடன் அரபு நாடுகளிலே மட்டுமல்ல, உலக அளவில் அமெரிக்காவினுடைய இந்த ஒரு ஒரு நான் தான் என்கின்ற அந்த தலைக்கணம் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறத சொன்னோம். அதே போல அமெரிக்காவால் தமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை அரபுகள் புரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தற்போது கத்தரில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கிறது. அதாவது 1,00,000 பேர் கொண்ட ஒரு புதிய இராணுவ வீரர்கள் கொண்ட படையை உருவாக்க கத்தார் ரொம்ப மும்முரமாக தற்போது செயல்பட்டு வருகிறது என்றும், அமெரிக்கா இதுவரை நம்மை ஏமாற்றி பெருந்தொகையான பலத்தை கொள்ளையடித்து விட்டதை அரபு நாடுகள் மிக தாமதமாக உணர்ந்து கொள்ள ஆரம்பித்துள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் அரசியல் சூட்சமங்கள் நிலைப்பாடுகள் முழுமையாக மாறும் சூழல் இருப்பதாக சர்வதேச செய்திகளுடைய ஒரு பார்வை இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இந்த ஆபத்தான கட்டத்தில் அரபுகளால் கத்தரை காப்பாற்ற முடியல, துபாயை காப்பாற்ற முடியல, குவைத்தை காப்பாற்ற முடியல, சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அபுதாபி, இப்படி எதையுமே காப்பாற்ற முடியல. எல்லாம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? அவர்களுடைய நிலைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்போ அமெரிக்காவால் என்ன பிரயோசனம்? 300 லட்சம் கோடியை கொடுத்தாங்க கத்தரும் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும். அதனால தான் இப்போ கத்தர் 1,00,000 பேர் கொண்ட ஒரு படையை உருவாக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி யூதர்களும் உணர்ந்திருக்கிறாங்க. பெஞ்சமினுடைய நாடுபடி இந்த போருக்கு காரணம் நாசகார வேலை செய்வதே பெஞ்சமின் என்பதை யூத மக்கள் உணர்ந்து கொண்டதால தான் 10,000த்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் வெளியே வந்து பெஞ்சமின் நெத்தானியாவோட ரெசிக்னேஷன், they demanded against பெஞ்சமின் நெத்தானியாகு, they forcibly அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பெஞ்சமின் ரிசைன் செய்ய வேண்டும் என்றுதான் அப்பொழுது சொல்கின்றார்கள். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு இடையில நாம இப்ப பேச போது ரஷ்யா என்ட்ரி ப்ரோ ஈரான், அது என்ன செய்தி அப்படின்ட்டு நம்ம பார்த்தா, இப்ப ரஷ்யா இதுவரை எல்லாரும் பேசப்பட்டதுல ரஷ்யா மௌனமாக ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அமெரிக்க இராணுவ நிலைகள் முழுமையாக அழிக்கப்படும் நிலையில் அமெரிக்கா ரொம்பவே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில நியூயார்க் டைம்ஸ், வாஷிங்டன் போஸ்ட், ஏபி என்று சொல்லப்படக்கூடிய அசோசியேட் பிரஸ் மற்றும் அக்சியோஸ், CNN நியூஸ், இதுல எல்லாவற்றிலும் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கருத்து என்று பாருங்க. ரஷ்ய உளவு அமைப்பு முழுமையாக ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் குதித்திருக்கிறது மட்டுமல்ல, ஈரான் தற்போது மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் லிமிட்டட் தாக்குதலை மட்டுப்படுத்த அளவுல இப்போது தாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யா தான் இவர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்கிறார்கள் சொல்லிட்டு அமெரிக்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதின் ஒரு வார் கிரிமினல் என்று அமெரிக்காவிலே பெரும்பாலானவர்கள் கூறுவதாக அமெரிக்க நாளேடுகள் சுட்டி காட்டுகிறது. இப்ப ரஷ்யா என்ன உதவி செய்யுதுன்னு பார்ப்போம். ரஷ்யா என்னன்னா துல்லியமான மேப் கொடுத்து உள்ள நிலையில ஈரான் தாக்குதல்ல எங்கெங்க அமெரிக்காவுடைய நிலைகள் இருக்கிறது, அமெரிக்காவுடைய ஹப்பு எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதார ஹப்பு இருக்கு. இதையெல்லாம் ஏவுகணை மூலம் மிகப்பெரிய அளவில் ஈரான் குரம்ஷோர் மற்றும் கைபர் ஷகான் மூலம் தாக்குவதற்கு காரணம் ரஷ்யா தான். ரஷ்யா மட்டும் இல்லை, சீனாவோட உதவி, அவர்களுடைய செய்மதி உதவி இந்த தாக்குதலுக்கு பெரும் பலத்தை ஈரானுக்கு கொடுத்ததனால் ஈரான் தாக்குறது முழுமையாக இதுதான், ஏவுகணைகள் தான். ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் கொடுத்த இந்த ஐடியாவில் தான் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் செயல்படுகிறார்கள். இதுக்கிடையில் அமெரிக்க ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களை அவங்க அடித்து துவம்சம் செய்வதை நாம் பார்க்கிறோம். மறுபுறம் 50 ஏவுகணை தொழில்நுட்ப சாதனங்களின் மூலம், அதாவது இஸ்ரேல் தொடர்ந்து அழிந்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்
சரணடைய வேண்டும் என்று பிதட்டுகிறாரா? ட்ரம்ப் த ஃபார்மர் அட்வைசர் ஒரு கருத்தை சொல்றாரு. அவர் பேர் ஜான் போல்டன். இவர் டொனால்ட் ட்ரம்புடைய முன்னாள் அட்வைசர். ஜான் போல்டன் என்ன சொல்றாருன்னா, இங்க பாருங்க, ஈரானை பொறுத்தவரை எந்த ஒரு நிலையிலும் சரணடைவதற்கு வாய்ப்பில்லை. அமெரிக்கா பல்வேறு நாடுகள் நிலைகளிலிருந்து இனி மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து முழுமையாக அகற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஜான் போல்டர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் ஏற்கனவே சொன்ன கருத்து என் கருத்து, மற்ற செய்தி. ஆனால் ஜான் போல்டர் டு பி கன்ஃபார்ம்டு, இனி மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து அமெரிக்கா அகற்றப்படும். அது உண்மைதான். இதற்கிடையே அமெரிக்கா இப்போ 500 மில்லியன் அளவில் இஸ்ரேலுக்கு அவசர ஆயுதங்களை டாலர் அளவில் அவங்க சேங்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் மிக மோசமான நாசகார பங்கர் பஸ்டர் குண்டுகளை அனுப்பி வைப்பதற்கும் அனுமதி அளித்திருப்பதாக அமெரிக்காவிலிருந்து செய்திகள் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானை தாக்குவதற்கு தங்களுடைய நிலப்பரப்பை இதற்குள் பயன்படுத்த அனுமதி வழங்காத அண்டை நாடுகள் மீது நாங்கள் இனி தாக்குதல் நடத்த மாட்டோம்னு பெசஸ்கியான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இந்த முடிவை இடைக்கால தலைமை கவுன்சில் எடுத்துள்ளதாகவும், இனி ஈரானிலிருந்து நேபரிங்ஸ் அரபு நாடுகளை நோக்கி ஏவுகணை ட்ரோன்கள் நடத்தப்படாது என்று பெசஸ்கியான் சொல்லி முடித்த கதையாக துபாய் ஏர்போர்ட் நேற்று நாசம் செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன கருத்து, என்ன குழப்பம்னு தெரியல. ஈரான் சரணடைய வேண்டும் என்று எதிரிகள் விரும்புகிறார்கள். இந்த விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது. இதனை எதிரிகள் தங்களுடைய கல்லறை வரை எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் என்றார் யாரு? பெசஸ்கியான். இதன் மூலம் ஈரான் தனது அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, கத்தர், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், ஓமன், ஈராக் உள்ளிட்ட நாடுகள் மீது தாக்குதல் நடத்தாது என்பதை அவர் அறிவித்தாலும், மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது போர் பதட்டம் குறைவதற்கு வாய்ப்புள்ளது என்று வந்து கொண்டிருக்கிற நிலையிலே துபாய் ஏர்போர்ட் கண்டந்துண்டமாக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானை தாக்கி வருகிறது. இந்த தாக்குதல் கொடூரமான தாக்குதல். 1800 அல்ல, 3000த்திற்கும் மேற்பட்ட நிலைகளில் ஈரானுடைய மேல் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்துகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஈரான் தெஹ்ரானில் ஏர்போர்ட் முழுவதுமாக அழிந்து போய்விட்டது. ஈரான் தற்போது தாக்குதலை நிறுத்துவதாக அறிவித்துள்ள நிலையில் அமெரிக்கா இஸ்ரேலும் அட்டாக்கை குறைக்க வாய்ப்பு ஏற்படலாம் என்கின்றார்கள் சர்வதேச அரசியல் நோக்கர்கள். ஆனாலும் இந்த போக்கினுடைய நிலை மிக மோசமாக இருக்கிறது. 3000த்திற்கு மேற்பட்ட நிலைகளில் அமெரிக்கா கடுமையான ராட்சச தாக்குதலை இவர்களை நோக்கி அவர்கள் தாக்க ஆரம்பித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா ஈடுபட்டிருப்பது பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவு தான். அமெரிக்கா ஒருபோதும் ஜெயிக்க முடியாது ஈரானை. நீங்கள் சமீப காலமாக ஒரு தசாப்தத்திற்குள்ள நடந்த விஷயம் என்னன்னா, அமெரிக்காவில் ஒன்றும் ஆயுதங்கள் பெரிதாக இல்லாத தலிபான்களை அவர்களால் வெற்றி பெற முடியல. 700 ட்ரில்லியன், அதாவது 700 லட்சம் கோடி, 7 ட்ரில்லியன் செலவு பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அமைப்பு இருக்கு பாருங்க, உள்ள யாருமே பெனிட்ராக முடியாது. ரொம்ப கஷ்டம். அந்த அளவிற்கு வலிமையான ஒரு நாடு, வலிமையான ஒரு ஆயுதங்கள், மலைகள், காடுகள். அப்போ அமெரிக்காவால் ஏன் உள்ளே செல்ல முடியாது? அமெரிக்கா ஏன் உள்ளே வெற்றி பெற முடியாது? ஒரு நாட்டில் ரெஜிம் சேஞ்சுங்கிற வார்த்தையை அமெரிக்கா அடிக்கடி சொல்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் இம்பாசிபிள். இது சாத்தியமில்லை, ஒருபோதும் சாத்தியமில்லை. ஏனென்று சொன்னால், இது நம்முடைய கருத்து அல்ல, சர்வதேசத்தினுடைய கருத்து. ஏன் சாத்தியமில்லை என்று பார்க்கிற போது, வெற்றி என்பது ஏர் ஸ்ட்ரைக்கோட கிடையாது. ரெஜிம் சேஞ்ச் என்பது மேலிருந்து பங்கர் பஸ்டர் குண்டுகளை போடுவதால கிடையாது. அப்படினால் எப்படி என்று கேட்ட கேள்விக்கு பதில் என்னவென்றால், அவர்களுடைய தரைப்படை நாட்டிற்குள் சென்று அரசு நிலைகளை கைப்பற்றி அரசாங்கத்தினுடைய தலைவர்களை கைது செய்து மக்களின் குழுக்களின் மூலம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த அந்த தைரியமும் வல்லமையும் அமெரிக்காவுக்கு இருக்கிறதா என்றால் 1% இல்லை, 0% கூட அமெரிக்காட்ட கிடையாது. இன்னைக்கு ஈரானுடைய அந்த தாக்குதலை பார்த்து அமெரிக்கர்கள் ஆடி போயிருக்கிறார்கள். ஏன்னா அந்த அளவிற்கு அவர்கள் கொடூரமான ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் என்ன ஆயுதங்கள் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றும் தெரியாது. இந்த நிலையில அவர்கள் வெனிசுவேலாவை போன்ற கற்பனைக்கு போக மாட்டார்கள். அவர்களுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கு நன்கு தெரியும்.
அப்ப அமெரிக்கா வந்து ஆட்சி மாற்றம் சரணடைவது என்பதெல்லாம் ஒரு சொலவாடல் மட்டும்தான், அது வெற்றி பெறாது. இரண்டாவதாக நாம் முக்கியமான ஒரு காரணத்தை பார்ப்பது, ஈரான் என்பது ஒரு சித்தாந்த ரீதியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்துல என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். முதலிலே நாம் பார்க்கிறது வலிமையான பல லட்சக்கணக்கான எதற்கும் துணிந்து போன சித்தாந்தத்தின் பால் மூழ்கடித்துப்பட்ட அல்லது சித்தாந்தத்தில் முழுவதுமாக மூழ்கிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸ். இந்த படைகளே ஒரு 2 லட்சம் கிட்ட இருக்காங்க. இந்த படைகளை எதிர்த்து போரிடுவது அவ்வளவு எளிதல்ல. இது 1979 செறிவூட்டப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு படையை சித்தாந்த ரீதியாக வடிவமைத்தது இறந்து போன கொமேனி மற்றும் தற்போது நேற்று இறந்து போயிருக்கிற முன்னாள் கொமேனியும் தற்போது இறந்திருக்கக்கூடிய கெமேனியும் அவர்களும் தான் வடிவமைத்தார்கள். அப்படி என்றால் ஐஆர்ஜிசி ஃபோர்ஸ். இரண்டாவது அல் குத்ஸ் படைகள். இந்த குஸ் படைகள் மிக வலிமையானது. இவற்றையும் அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு செக்டோரியலா இருக்கும். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கிறது கிட்டத்தட்ட 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் என்று சொல்லப்படுகிற பஸ்ஸி. இவர்களுக்கு வேலை என்னவென்றால் டொமஸ்டிக்ல இன்டெலிஜென்ஸை கண்டுபிடிப்பது, கொலைகாரர்கள் நடவடிக்கைகளில் நாட்டு விரோதவர்களை கண்டுபிடிப்பது தான் இந்த படைகள். எது? பஸ்ஸி படைகள். இவர்கள் மக்களோடு மக்களாக கலந்து 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 1988 ஆரம்பிச்ச படை. அவர் இறந்து போயிட்டார் ஒருத்தர், அவருடைய பேர்ல தான் பஸ்ஸி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இது 3வது படை. 4வது படை மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் உள்ள பிரதான இராணுவம், ஈரானுடைய இராணுவம், ஈரானுடைய அரச படை. எல்லாமே அரச படைகள் தான், ஆனால் இது அரசத்தினுடைய அபிஷியல் இராணுவமாக வைத்திருக்கிறார்கள். இது அல்லாமல் ஈரானை சுற்றி ஈரானுக்கு உயிர் கொடுக்கிற ஈராக்கில் இருந்து நீங்கள் சொல்ல வேணால் ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், அந்த பக்கம் ஹவுதிகள், இப்படி ஏராளமான படைகள் அவர்கள் உள்ளே வந்து தற்கொலை தாக்குதலை நடத்தினால் அமெரிக்கா இராணுவமே இருக்காது. ஆகவே அமெரிக்கா உள்ளே செல்ல மாட்டார்கள், அது நமக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய பேச்சில் மிகுந்த மௌனம் காணப்படுகிறது. உதாரணத்திற்கு, ஆயுதங்களை நம்பாத அமெரிக்கா நேற்று கிறிஸ்தவ போதகர்களின் மூலம் பிரார்த்தனையை ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த தேசத்திற்கான வெற்றி கொடுக்க வேண்டும் என்று பைபிள் பிபிலிக்கல் நாம்ஸ் அடிப்படையில் பிரார்த்திக்கிறார்கள். அது அவர்களுடைய உரிமை, அதில் ஒன்றும் தவறில்லை. ஆகவே கடைசியில் ஒரு டிவினிட்டி என்கின்ற அடிப்படைக்கு அமெரிக்கா சென்றிருப்பதை பார்க்கின்ற போது அமெரிக்கா பெரும் சேதாரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த சேதாரத்தின் விளைவாக 3000க்கும் மேற்பட்ட நிலைகளில் 1200க்கும் மேற்பட்ட குண்டுகளை அவர்கள் வீசியிருக்கிறார்கள். அது ஒரு சாதாரணமான சேதாரம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் பெரும்பான்மையான குண்டுகள் அவர்கள் ஏவுகணை தளங்களை நாசம் செய்திருப்பதாக அமெரிக்கா அறிவிப்பு செய்தாலும் சொல்லி மாத்திரத்தில் 50 ஏவுகணைகளை நேற்று எழுதியிருக்கிறார்கள். முந்தைய நாள் இரவு தோல்வியை சந்தித்தது என அமெரிக்க அதிபர் அறிவித்தார். நேற்று 50க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் வீசப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் பல எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க, என்னதான் பங்கர் பஸ்டர்கள் அவர்கள் போட்டாலும் 200 மீட்டருக்கு கீழ் குடையப்பட்ட ஒரு நகரத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த நகரத்தில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலையில், ஏவுகணை தொழிற்சாலையிலிருந்து மொபைலைசேஷன் செய்யக்கூடிய அந்த வாகனத்தின் வாயிலாக ஏவுகணைகள் அதில் யாரும் கண்டுபிடிக்க முடியாத மல்டி டைமென்ஷன் வழியாக வந்து இலக்கை தாக்கிவிட்டு உள்ளே சென்று விடுகிறது. அமெரிக்கர்களால் யாராலும் அதை அழிக்கவே முடியாது என்பதை நிரூபணம் செய்திருப்பதுதான் இந்த 3000த்திற்கும் மேற்பட்ட நிலைகளில் அவர்கள் குண்டு போட்டாலும் மீண்டும் மீண்டும் தாக்குதலை அவர்கள் தொடர்கிறார்கள். தற்போது அவர்கள் மௌனமாக இருப்பது அல்லது ஓரளவு குறைந்து வீழ்ச்சி இருப்பது, அதிலும் பல ராஜதந்திர நடவடிக்கைகள் இருக்கும். ஏனென்று சொன்னால் துவம்சம் செய்வதற்கு ஒன்று இல்லை என்ற அளவிற்கு டெல் அவீவை காலி செய்தாச்சு, அரபு நாடுகளை காலி செய்தாச்சு. இப்பொழுது அமெரிக்காவுடைய ஆயுத பற்றாக்குறை பற்றி நான் நேற்று சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கடும் போக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய சொலவாடல், பெஞ்சமின் நெத்தானியாகு எங்கே இருக்கிறார், என்ன செய்கிறார் என்பதெல்லாம் இப்பொழுது மௌனித்த ஒரு சூழ்நிலையில் போர் உக்கிரம நிலையை அடைந்திருக்கிறது. யூரோப் நாடுகளுக்கு இன்று காலையில் நேற்று நள்ளிரவு கடும் எச்சரிக்கையை ஈரான் விடுவித்திருக்கிறது. ஈரான் தலையிட்டால் நீங்கள் கடும் அதிர்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்ன யூரோப் நாடுகளில்
அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மாறுபட்ட கருத்து ஜெர்மனி, அதே போன்று இத்தாலி, அதே போன்று பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் வந்து கடுமையாக எதிர்த்து விட்டார்கள். ஆக அவர்கள் இவர்களை நம்பி இறங்குவதற்கான வாய்ப்பில்லை. இது நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கு நான் பதிவு செய்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு கொதிநிலை தான் தற்போது களத்தில் இருக்கிறது. மீண்டும் நாளை அடுத்த செய்தியில் சந்திக்கிறேன். நன்றி. Super Sarvana Stores.